வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஆன்மீகம் என்பதின் ஒரு பிரிவாக ஜோதிட ஞானம் என்பதை நாம் ஒரு தொடர் வகுப்பாக நாம் சிந்தனை செய்து வருகிறோம். ஆன்மீகத்தோடு நேரடியாக தொடர்புடையது என்பது மருத்துவமும் ஜோதிடமும் ஆகும். இந்த மூன்றையும் ஒரு முக்கோணமாக பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது துன்பம் போக்குவது. அப்ப அதே போல மனிதர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் போக்கும் இரண்டு பிரிவுகள் என்பது மருத்துவமும் ஜோதிடமும் ஆகும். அப்ப இந்த மூணுலையுமே துன்பம் கொடுப்பது என்பதே கிடையாது. துன்பம் போக்குவது என்பதற்காக மட்டுமே இந்த ஆன்மீகம். இப்பொழுது கூட ஆன்மீகம் தேவையில்லை என்று சமுதாயத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாணவர்களுக்கெல்லாம் ஆன்மீகம் சொல்லக்கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இன்றைய இளைஞர் சமுதாயம் துன்பத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சமுதாயம் நினைப்பது போல் இருக்கிறது. துன்பம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அங்கு ஆன்மீகம் என்பது இல்லை, அது தேவையில்லை, அது இருக்காது. மருத்துவம் இருக்காது, ஜோதிடம் இருக்காது. ஐந்தறிவு ஜீவன் வரை இந்த மூன்றும் இருந்ததா? இல்லை. ஏன்? அங்கு துன்பம் இல்லை. இன்னும் மனிதர்கள் சமுதாயமாக ஆன்மீகமோ மருத்துவமோ ஜோதிடமோ இல்லை. மனிதர்கள் எப்பொழுது கூடி வாழ ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் இவையெல்லாம் தொடங்கியது. ஏன் ஏன் இதெல்லாம் தொடங்கியது என்று சொன்னால், துன்பம் என்பதற்கு அந்த அனுபவத்தை மனிதன் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான். அப்ப அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன செய்வது என்று அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான வழியை சொல்வதற்காக வந்தவர்கள்தான் மகான்கள், சித்தர்கள், யோகியர்கள், ஞானியர்கள். அவர்கள் சொன்ன ஞானம்தான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம் என்றாலே துன்பம் போக்குவது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஜோதிட ஞானத்தை சென்ற வாரம் அலை இயக்க தத்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். நீங்கள் சென்ற வாரம் பேசியதை மீண்டும் 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 கேட்டு பார்த்தால்தான் அந்த அலை இயக்க தத்துவம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்ப அந்த அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையிலே அந்த நான்காவது தத்துவம் நமது ஜோதிடத்தில் முக்கியமாக அதை கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த நான்காவது தத்துவம் என்ன சொன்னது? மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல அந்த தன்மை வெளிப்படும் என்று சொன்னோம். அப்ப இந்த ஜோதிடம் முழுக்க 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 மோதப்படுகிற பொருளின் தன்மை. அப்ப இங்க மோதப்படுகிற மனிதனின் தன்மை அப்படிதான் எடுத்துக்கணும். மோதப்படுகிற மனிதனின் தன்மை என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல்தான் அந்த விளைவு என்பது வருகிறது.
அப்ப இந்த ஜோதிட பலன்கள் என்பது இந்த கோள்களை சார்ந்ததா, தனி மனிதனை சார்ந்ததா? இது அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய ஜோதிடத்துல எல்லாரும் ஜோதிடர்கள் எப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு புரியல எனக்கு. என்னன்னா, இந்த கிரகம் கெட்டது செய்கிறது, இந்த கிரகம் நன்மை செய்கிறது இப்படின்னு அந்த கிரகத்தினுடைய பெயரை சொல்லி அதுதான் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். எந்த கோளும் எந்த மனிதனுக்கும் அது துன்பத்தை கொடுப்பது இல்லை. சரி, இன்பத்தையும் கொடுப்பது இல்லை. அது இன்ப துன்பங்கள் என்பதற்கு அப்பாற்பட்டது இந்த கோள்கள். ஆனால் அந்த கோள்களுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை இங்கு ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தன்மையை என்ன பண்ணுகிறது? அதை வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா, மனிதனிடம் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது நம்ம என்ன பேர் சொல்றோம்? கர்மவினை என்று சொல்லுகிறோம். இந்த கோள்களினுடைய அலை என்ன பண்ணுதுன்னா, அந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையை தூய்மை செய்கிறது. தூய்மை செய்யறதுன்னா என்னன்னா, அதை வெளியில எடுத்து அதை வெளியேற்றி தூய்மை செய்கிறது. அப்ப தூய்மை செய்யும்போது எப்படி இருக்கும்? தூய்மை செய்யும் போது துன்பமாகத்தான் இருக்கும். அப்ப தூய்மை செய்ய வேண்டுமா வேணாமா? தூய்மை செய்ய வேண்டும். தூய்மை செய்யும் போது வலிக்கத்தான் செய்யும். அப்ப இதுதான் ஜோதிடத்துல நாம இந்த நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த நேரத்தில் தூய்மை நடக்கிறது என்று அர்த்தம். இப்போ ஒரு காலில் முள்ளு குத்திடுச்சு. அந்த முள்ளு காலுக்குள்ளேயே இருக்கணுமா, அதை வெளியில எடுக்கணுமா என்று கேட்டால், அது உள்ளேயே இருந்தால் செப்டிக் ஆகி காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்ப என்ன பண்றான்? அந்த முள்ளை எடுக்க வேண்டும். இப்ப ஒரு ஊசியை வைத்து அந்த முள்ளை எடுக்கிறார்கள். அப்பொழுது வலிக்கிறதா இல்லையா? வலிக்கிறது. அப்ப எனக்கு வலிக்குது, அதனால முள்ளை எடுக்க வேண்டாம் என்று சொன்னால், அது முள்ளு உள்ளே இருந்து என்ன ஆயிரும்? பெரிய துன்பமாக மாறிவிடும். அப்ப அதை தாங்கிக் கொண்டு அதை நாம் எடுக்கிறோம் அல்லவா? அதுபோல்தான் இந்த துன்பங்கள் அந்த கர்மவினை வெளியேறும் போது துன்பமாகத்தான் வெளியேறுகிறது. இந்த கோள்கள் இருக்கக்கூடிய கர்மவினை வெளியேற்றுகிறது. அது வெளியேற்றுகிற தன்மை ஒவ்வொரு கோளுக்கும் அதனுடைய தன்மை மாறுபடும். அப்ப எல்லா கோளும் ஒரே மாதிரி அதை வெளியேற்றுவது கிடையாது. சில கோள்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை செய்யும். அப்ப அதுக்கு அதை என்ன பண்றோம்? அதை கண்டு நாம் பயப்படுகிறோம். இப்போ ஒரு பள்ளியில் ஆசிரியர்கள் இருப்பார்கள். அதுல ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அவன் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடிச்சு விடுவார். ஒரு பெரும்பெடுத்து அடிச்சு விடுவார். இன்னொருத்தர் என்ன, ஒரு ஸ்கேல் எடுத்து அடிப்பார். இன்னொருத்தர் ஒரு மண்டையில ஒரு கோட்டு கொட்டிட்டு விட்டுருவார். இன்னொருத்தர் என்ன செய்வார்? நீ படிச்சா உனக்கு நல்லது, படிச்சா படி, படிக்காட்டி பாப்பா, எனக்கு சம்பளம் வருது, எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூட போவார். இப்படி பலவிதமான ஆசிரியர்களை பார்க்கிறோம் அல்லவா? அதுபோலதான் இந்த கோள்களும் பலவிதமான தன்மைகள் இருக்கும். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஆசிரியர் போல நம்ம சனி என்ற கோளை பார்க்கிறோம். சனியை கண்டா எல்லாருக்கும் பயம். ஏன்னு கேட்டா அது துன்பத்தை கொடுக்கும். அது துன்பத்தை கொடுப்பதே கிடையாது. அது யாருக்கும் எந்த துன்பத்தையும் எந்த கோளும் கொடுப்பது கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சுக்கிரன்னா ஏதோ நன்மையை செய்வதாகவும், சனி என்றால் ஏதோ தீமையை செய்வதாகவும் இப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள். முதல்ல இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன் எந்த கோளும் யாருக்கும் என்ன செய்வதில்லை, நன்மையோ தீமையோ எதுவும் செய்வதில்லை.
அந்த கோள் மீது நாம் எந்த பழியும் போட மாட்டேன் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி இறைவன் மனிதனுக்கு துன்பம் கொடுப்பதில்லை என்று நாம் ஆன்மீகத்தில் புரிந்து கொள்கிறோமோ, அதே போல இந்த கோள்களும் மனிதனுக்கு துன்பம் கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வோம். சரி, இப்போ இந்த ஜோதிடத்துல ஒரு 3 வகை இருக்கிறது. அதை ஸ்கந்தம் என்று சொல்வார்கள். எல்லாரும் நோட்டு பேனா பக்கத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களே வேண்டுமென்றால் எழுதிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்கந்தம் என்று சொல்வார்கள். 3 விதமான ஸ்கந்தம். ஒன்று கணித ஸ்கந்தம், அடுத்தது ஜாதக ஸ்கந்தம், மூன்றாவது சங்கீத ஸ்கந்தம். இப்படின்னு ஒரு 3 வகையாக இருக்கிறது. இதுல கணித ஸ்கந்தம் அப்படின்னா அது என்னன்னா டோட்டலி கால்குலேஷன். கால்குலேஷன்னா இப்ப இந்த வானியல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த வானியல் முழுக்க 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 கால்குலேஷன் தான். எப்படி? இப்ப கால்குலேஷன்னா இப்போ சூரியன் மையமாக இருக்கிறது, சூரியனை இந்த 7 கோள்களும் சுற்றி வருகிறது அல்லவா. அப்ப அது எவ்வளவு காலத்தில் சூரியனை சுற்றுகிறது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் எடுக்கிறது அல்லவா. இதை பற்றி கால்குலேஷன் பண்ணி நம்ம வச்சிருக்கிறது. இந்த கால்குலேஷன் என்பதுதான் அந்த கணித ஸ்கந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பூமியை ஒரு வருஷத்துல பூமி சூரியனை சுத்தி வருது. ஆனா குரு என்ற கிரகம் சுத்தி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. சனி சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. செவ்வாய் சுத்தி வர்றது 1.5 வருஷத்துல வந்துடுது. இது போல அந்த கோள்களினுடைய நகர்வு அப்படிங்கிறத கணிக்கிடுவது என்பதை பற்றியதெல்லாம் அந்த கணித ஸ்கந்தத்துல வரும். சரி, ஜாதக ஸ்கந்தம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா அதுல ஒரு 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று ஹோரா என்று இருக்கிறது, இன்னொன்று தாஜிதம் என்று 2 பிரிவாக வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடியது அந்த கணித ஸ்கந்தத்துக்கு மூலமாக இந்த ஜாதக ஸ்கந்தத்துல இந்த ஹோரா என்பதுதான் ஒரு மனிதனுடைய பிறந்த நேரத்தை வைத்து ஜாதகத்தை கணிக்கிறோம் அல்லவா, இதுதான் இந்த ஹோரா என்று சொல்லப்படுகிறது. அது இந்த ஜாதக ஸ்கந்தத்துல ஹோரா என்று சொல்லப்படுகிறது. அது என்ன வருது? பிறந்த நேரத்தை வைத்து கணித்தல். அப்ப ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக என்ன வேண்டும் என்றால் பிறந்த நேரமும், பிறந்த தேதி முதல்ல முக்கியம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3ம் இருந்தால் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணித்து விடலாம். அப்ப பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் எதற்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் இந்த பூமியிலே எந்த அட்சரேகையில் இருக்கிறது, எந்த தீர்க்க ரேகையில் அந்த இடம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஜாதகத்தை கணிக்க முடியும். அப்ப பிறந்த ஊர் என்பது சரியாக நாம் கொடுத்தால்தான் இந்த ஜாதகம் சரியானதாக இருக்கும். சில பேர்லாம் அமெரிக்காவில் குழந்தை பிறந்திருக்கும். இப்போ இவங்க சொந்த ஊர் இப்போ இங்க எங்கேயாவது கும்பகோணம்னு இருக்குன்னா கும்பகோணத்தை வைத்து இவர்கள் ஜாதகம் கணித்தார்கள் என்று சொன்னால் அது பலன் சரியாக வராது. அப்படி கணிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லாட்டிடியூட், அந்த 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 அட்சரேகை தீர்க்க ரேகை என்ற அந்த 2 அதனுடைய டிகிரி எவ்வளவுல இருக்குங்கிறது அந்த நாட்டிலே, அங்க எந்த மாகாணத்திலே, அங்க எந்த ஊரிலே, அந்த ஊர் எந்த லாட்டிடியூட்ல அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்தால்தான் ஜாதகம் சரியாக வரும். அப்ப பிறந்த ஊர் என்பதும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இப்ப இதுதான் நாம
ஜாதகத்தை கணிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப அந்த தாஜிதம்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன அப்படின்னு சொன்னா, அது இப்போ ஜாதகத்தை கணிச்ச பிறகு இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பஞ்சாங்கம் போடுவாங்க. இந்த வருஷம் தமிழ் வருஷம் வரும்போது பஞ்சாங்கம் வரும். பஞ்சாங்கம் வந்த உடனே இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று பொதுவாக இந்த வருட பலன் அப்படின்லாம் போடுவாங்க. இந்த இந்த தமிழ் வருஷம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுவான பலன்கள்லாம் சொல்றது இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் இந்த தாஜிதம் என்ற பகுதி. இன்னொன்னு, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அந்த ஜாதகத்தை கணித்து விடுகிறோம். அதன் பிறகு அவனுக்கு எந்த காலத்தில் எந்த கோளினுடைய அலை அங்கு முழுமையாக வேலை செய்யும் என்பதை பற்றிய அந்த கணிதம் எல்லாம் இந்த தாஜிதம் என்பதில் வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா திசாபுத்தின்னு சொல்லுவோம். ஜாதகத்தை கணிச்சிருவோம். ஜாதகத்தை கணித்து ஜாதகத்துல அந்த ராசி லக்கினம் அந்த 12 பாவங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கணிச்சிருவோம். கணிச்சிட்டு இந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை முதல்ல பார்த்துடலாம். இந்த அதாவது ஒரு மனிதனுடைய ஜோதிட ஜாதகத்தை பார்ப்பதில் 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று, முதலில் ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். அதன் பிறகு இதனுடைய பலன்கள் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரை என்ன மாதிரியான பலன்கள் வருகிறது, அப்ப அதுக்கு காலம் எப்பொழுது அது வரும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ற பார்த்தீங்களா, அதுதான் அந்த தாஜிதம் என்று 2 பிரிவாக இருக்கிறது. அப்ப ஒரு ஜாதகத்தினுடைய பொதுவான பலன் ஒன்று, அது நடப்பு பலன் என்று ஒன்று. இந்த ரெண்டு பிரிவாக இந்த ஜாதக ஸ்கந்தம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்து சங்கீத ஸ்கந்தம்னு ஒன்று இருக்கு. இது ஜோதிடத்துல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ முகூர்த்த தேதி குறிக்கிறது. எது முகூர்த்த நாள், முகூர்த்தம் எந்த நேரத்தில் வைக்கிறது, எந்த லக்கினத்தில் முகூர்த்தம் வைக்கிறது, இதெல்லாத்தையும் இந்த மாதிரி பார்க்கறது. இந்த வாஸ்து பார்க்கறது, எப்போ வாஸ்து பண்றது அப்படிங்கிறத பார்க்கறது. அதே போல இந்த வானியல் கிளைமேட் இதுகளை எல்லாத்தையும் சொல்றது. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆருடம் சொல்லுவாங்க. ஜாதகமே இல்லை, அதாவது எப்படின்னா பிறந்த நேரமே தெரியல அப்படின்றாங்க. சிலவங்களுக்கெல்லாம் பிறந்த நாளும் தெரியாது, பிறந்த நேரமும் தெரியாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் கணிக்க முடியாது. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா ஆருடம் என்று ஒரு இயற்கையிடம் ஒரு கேட்பது போல அவர் வந்த நேரத்திலே அவர் கேட்ட அந்த கேள்விக்கு தகுந்தாற் போல் இயற்கை அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது என்று அந்த பிரபஞ்ச சக்தியை வைத்து அதை ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கேட்டு விடுவார்கள். கேட்டு அதற்கு பலன் சொல்வார். இதுதான் ஆருடம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஞானங்கள் எல்லாம் இந்த சங்கீத ஸ்கந்தம் அப்படிங்கிறதுல வருது. இப்போ நமக்கு எது வேண்டும் என்று சொன்னால், பிறந்த நேரத்தை வைத்து ஜாதகத்தை கணிப்பது, அது பலன்கள் எப்பொழுது எந்த திசை வரும், எந்த புத்தி வரும் இப்படிங்கிறது. இதுல திசை புத்தி அப்படின்னு மட்டும் இல்லை, திசா புத்தி அந்தரம் சுற்றுமம் என்று அதுல 4 பிரிவாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை எல்லாத்தையும் வச்சுதான் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இதை பாரம்பரிய ஜோதிடத்துல ஓரளவுக்கு வருடக்கணக்கில் அதனுடைய பலனை சொல்லுவார்கள். இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜில் இன்னும் அக்யூரேட்டா இந்த ஜோதிடத்தை கணக்கிடுதல் என்ற நிலைக்கு நம்ம இதெல்லாம் படிச்சிட்ட பிறகு அடுத்ததுக்கு போவோம். அதை லேசா நம்ம சொல்லுவோம். ஆனா அது எல்லாம் ஆன்லைன்லேயே சொல்ல முடியாது. அது வரும்பொழுது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரடி வகுப்பு இருந்தால்தான் அதை ஓரளவு கற்றுக்கொள்ள முடியும்.
அது நம்ம சாஃப்ட்வேர் இல்லாமல் கற்றுக்க முடியாது, லேப்டாப் இல்லாமல் கற்றுக்க முடியாது. அது அக்யூரேட்டாக போகிறதுக்கு அந்த நிலைக்கு வருவோம். அப்படி வரும்போது நாம நேரடி வகுப்பு வச்சு அதை நடத்தக்கூடிய நிலைக்கு வருவோம். அப்படி வரும்போது என்ன பண்ணலாம்னா, அந்த அந்தரம் சூட்சுமம் என்பதை முதற்கொண்டு சொல்லலாம். இந்த இத்தனை வருட காலத்தில் அதுல இந்த மாதத்திலிருந்து இந்த மாதத்தில் என்ன நடக்கும், இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் என்ன நடக்கும், இந்த வாரத்தில் இந்த 2 நாள்ல என்ன நடக்கும், அந்த அளவுக்கு கூட அதை துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. முடியும் முடியும். இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு ராஜாக்கள் அரண்மனையில இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் கணித்து கணித்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதன்படிதான் அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்ப அங்க இன்றைய நாள் எப்படி என்பதை காலையில எந்திரிச்சோடனே அவரு அந்த அரசவை ஜோதிடர் கணிச்சு கரெக்டா சொல்லுவார். அப்ப இந்த நாளைக்கு இன்னைக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஞானம் இருந்தது அந்த காலத்துல. அந்த அளவுக்கு அந்த கணிதம் இருந்தது. அப்ப எல்லாம் என்னாச்சு, கால்குலேட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் அவர்கள் கணக்கிலேயே மனதின் மூலமாக கணிதன் மூலமாக கணித்து எல்லாம் கூட்டி பெருக்கி அதை கணித்து ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் பலனை எடுத்தார்கள். அப்ப எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். இப்ப நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள் என்று சொல்றோம். கால்குலேட்டர் இல்லைன்னா கூட்டம் தெரிய மாட்டேங்குது, கம்ப்யூட்டர் இல்லைன்னா கூட்டம் தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர்களெல்லாம் அப்படி அந்த அந்த வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மனனமாக வைத்திருப்பார்கள். அப்படி இருந்த ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், பிறந்த நேரத்தை வைத்துத்தான் நாம் இப்பொழுது ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். ஆனால் முன்காலத்திலே ஜோதிடர்கள் எந்த அளவு ஞானத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து இந்த குழந்தை எப்பொழுது கருத்தரித்தது, எப்பொழுது ஜனித்தது, அந்த நேரத்தை கணக்கிட்டு விடக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதை கணித்து அந்த ஜனித்த நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த நாள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நிலையை வைத்து இவர்கள் ஜாதகத்தை கணித்தார்கள். அதுவெல்லாம் அந்த ஞானமெல்லாம் இப்பொழுது முடியவே முடியாது என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இப்பொழுதெல்லாம் நாம் பிறந்த நேரத்தை வைத்து மட்டும்தான் கணிக்கின்றோம். சரி, இந்த பிறந்த நேரத்தை வைத்து கணிப்பதும் இப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துக்கு பிறந்த நேரம் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா கூட குறையா இருந்தாலும் பரவாயில்ல. 5 நிமிஷம் 10 நிமிஷம், சில ஜாதகங்களுக்கு அரை மணி நேரம் வித்தியாசமா, 1/4 மணி நேரம் வித்தியாசமா சொன்னாலும் ஜாதகம் ஒன்றும் ஒரு மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தா கூட அது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இது அக்யூரேட்டா நம்ம கணிக்கணும்னா அந்த கேபி சிஸ்டம், ஸ்டெல்லார் சிஸ்டம்னு இப்ப நம்ம கடைசியில தான் பார்க்க போறோம். அந்த சிஸ்டத்துல அந்த பிறந்த நேரம் என்பதை துல்லியமாக கொடுத்தால்தான் அது பலன் சரியா வரும். இப்ப நீங்க பலன் துல்லியமாக வேண்டும் என்று சொன்னால் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும். இப்ப இதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தாலும் ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுல 20 செகண்ட் மாறிச்சினாலே ஜாதகத்தில் சில பலன்கள் மாறிவிடும். குறைந்தது 20 செகண்ட்ல இருந்து அரை நிமிஷத்துல அந்த பலன்களே, அந்த கோள்களினுடைய நிலையே, சில கோள்கள் நிலையே மாறக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அப்ப 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 நிமிஷத்துல லக்னமே மாறக்கூடிய நிலையெல்லாம் வந்துகிறது, லக்னாதிபதியே மாறக்கூடிய நிலையெல்லாம் வந்து விடுகிறது, லக்னாதிபதி மாறிவிடும். அப்ப அங்கு ரொம்ப அக்யூரேட்டா அதை கணிக்கிற வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு அதை நேரத்தை சரியாக சொல்லுகிறார்கள். 10 மணி 31 நிமிடம், 9 மணி 27 நிமிடம் இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க பழைய ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, பகல் 2:30 மணி 10:30 மணி அந்த அப்படிதான் இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும். இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜாதகங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகல் 10 மணி அப்படின்னு ரவுண்டா போட்டுருவாங்க. இப்படிதான் இருந்தது. ஆனால்
இப்பொழுது அதை துல்லியமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு, அதை கணித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப நமக்கு சாப்ட்வேர் வந்துட்டதுனால அதை கணித்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை எப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆக இப்படி 3 பிரிவுகளாக இந்த ஜோதிடம் இருக்கிறது. சரி, இப்ப இந்த ஜோதிடர்கள் என்பவர்கள் ஜோதிடர்களாக மட்டும் இருந்தார்களா என்று பார்த்தால், அவர்கள் என்ன ஒரு 3 ஞானத்தை அடிஷனலா வச்சிருந்தாங்க. இந்த ஜோதிடம் இல்லாம ஒரு 3 ஞானங்கள் அவங்களுக்கு அடிஷனலா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் வச்சுதான் மனிதர்களுக்கு அந்த துன்பம் போக்குறதுக்கு அவங்க சில கைட் பண்ண முடிஞ்சது. அதை ஆலோசனை கொடுப்பதற்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டார்கள். என்னென்ன என்று சொன்னால், அதை மணி, மந்திரம், ஔஷதம் என்று 3 ஞானங்களை அவர்கள் எல்லா ஜோதிடர்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள். இது என்ன மணி? மணின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் இப்ப நாம இதுல 9 கோள் தானே எடுத்திருக்கிறோம். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. ஆக 9 கோள் தான் நம்ம இப்ப ஜோதிடத்தில் கணக்கீட்டுக்கு எடுத்துக்கொள்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க, இந்த 9 நவரத்தினங்கள் இந்த ஒவ்வொரு கோளினுடைய அலையும் எந்த ரத்தினத்தோடு எதனுடைய அந்த கல்லு, அந்த ரத்தின கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்களினுடைய அலை இயக்கமும் இந்த கோளினுடைய அலை இயக்கமும் எதுக்கு பொருந்துகிறது என்று அந்த அலை இயக்கத்தையே கணித்து அதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஞானம் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த 9 கோடுக்கும் 9 அந்த கற்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, வைத்து இந்த கற்களை பயன்படுத்தி கொள்ளுதல், பயன்படுத்தி இதனுடைய பலன்களை கொஞ்சம், அதாவது இதெல்லாம் பரிகாரத்துல இதெல்லாம் செய்து கொண்டார்கள், பரிகாரத்தில் செய்து கொண்டார்கள். சரி, இந்த இந்த கல்லை அணிந்து கொண்டால் அந்த கெட்ட பலன் முழுசா நின்றுமா, இல்ல நல்ல பலன் முழுசா வந்துருமா அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது சற்று அந்த அலை இயக்கத்தின் ஒரு வைப்ரேஷனை சற்று இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு நம்ம கேபிள் டிவி இழுத்துருக்கோம், அதுல பூஸ்டர்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்ப பூஸ்டர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும், அவ்வளவுதான். பூஸ்டர் இருக்குது, ஆனா கேபிள்ல எந்த படமும் வரல, பூஸ்டர் வச்சு என்ன செய்வீங்க? இல்ல. அப்ப அதுபோல இது அந்த தன்மையை கொஞ்சம் அதாவது ஈர்த்து கொடுக்கக்கூடியதற்காக இதை கொடுத்தார்கள். இப்ப இதையும் நிறைய பேர் இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதுல 9 கல்லையும் சேர்த்து நவரத்தின கல்லுன்னு போட்டோம்னா எதுக்கு வம்பு, 9 கோளையும் போட்டலாமே அப்படின்னு நவரத்தின கற்கள்லாம் போட்டுறாங்க. ஆனால் உண்மையாக ஜோதிட ரீதியாக அதை ஆய்வு செய்து பார்த்தால் அப்படி போடுவது தவறு, அப்படி செய்யக்கூடாது. சரி, அப்ப இது கல்லு போடலாமா அப்படின்னா எப்ப போடுறது, இது எல்லாமே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த திசை சரியில்லை, இப்ப ஏதோ ஒரு கோளினுடைய திசை நடக்கிறது, இந்த திசை சரியில்லைன்னா அது கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அந்த கல்லை போட்டுட்டோம்னா அந்த கஷ்டம் வராது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு மோசமான திசை நடக்கக்கூடிய அந்த கோளினுடைய கல்லை இவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த அந்த அலை இயக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல இதுக்கு தான் நான் டீட்டெயிலா கிளாஸ் நடத்துறேன். அலை இயக்க தத்துவத்தை கிளாஸை கிளீனா எதுக்காக நடத்தணுங்கிறேன். இப்ப இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப என்ன பண்றோம், இப்ப ஒரு கோளினுடைய அலை இருக்குது, அந்த அலையும் இந்த கல்லினுடைய அலையும் ஒத்ததாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த கோளினுடைய அலையை இது என்ன பண்ணும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதானே. கொஞ்சம் பூஸ்டர் மாதிரி செயல்படும். இப்போ ஒரு நல்ல திசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நல்ல திசைனா என்ன, கெட்ட திசைனா என்ன, அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். கெட்ட திசைனா துன்பம் வரும், அது நமக்கு தெரியும். நல்ல திசைனா என்ன, துன்பம் போக்கும், துன்பம் வராது, அவ்வளவுதான். துன்பம் வராது, அது நல்ல திசைனா நல்லது செய்யும், கெட்ட திசைனா கெட்டதை கொடுக்கும். கெட்ட திசை கெட்டதை கொடுக்கும்,
நல்ல திசை நல்லதையெல்லாம் கொடுக்கணும், அப்படி அது கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம வந்து துன்பம், கெட்டது ஏன் நடக்குது, நல்லது எப்படி நடக்குது, கெட்டது எப்படி நடக்குது. இப்ப கெட்டது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறது தெளிவா தெரியுது எல்லாருக்கும். அது கர்ம வினை இருக்கு, அதனால நடக்குது. கர்ம வினை வெளியே போகுது, நடக்குது. நல்லது நடக்குது, அது எப்படி நடக்குது, அது நம்ம வந்து அதை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இதுல நமக்கு அடிக்கடி நாம வந்து தமிழானந்த யோகத்துல தெளிவா சொல்லி இருக்கிறோம். பாவப்பதிவு என்பது நமக்கு துன்பத்தை கொடுக்கும், புண்ணியம் என்பது துன்பத்தை போக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அது இன்பத்தை கொடுக்காது என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த ஜோதிடத்திலையும் நாம என்ன பண்ணணும், கெட்டது அப்படிங்கிறது, இந்த திசை கெட்டது அப்படின்னா துன்பம் வரும். இந்த திசை நல்லது அப்படின்னு சொன்னா அது அந்த கிரகம், அந்த கோள் அது நல்லதை தூண்டி விடுமா அப்படின்னா அது எப்படி தூண்டும், அங்க எங்க இருக்கு நல்லது, அந்த புண்ணியத்தை தூண்டுதா, இது பாவத்தை தூண்டுகிறது, அது புண்ணியத்தை தூண்டு இல்லை. அதை வந்து நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கற்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்ப போடணும், எதை போடணும்னா, இப்ப நல்ல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கோளினுடைய திசை, நல்ல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நல்ல திசை நடக்கும் பொழுது அந்த கற்களை அணிவித்துக் கொண்டால் அது பூஸ்டா இருக்கும். நன்மையானதுக்கு இருக்கக்கூடிய அதைத்தான் நம்ம வந்து அணிந்து கொள்ளணுமே தவிர, இப்ப இந்த திசை மோசமா இருக்கு, இந்த கோளினுடைய திசை மோசமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த கல்லை இவர்கள் அணிந்து கொண்டால் இவர்களுக்கு அந்த துன்பம் இன்னும் கொஞ்சம் துன்பமா மாறும். இது பூஸ்டர் தானே. அப்ப அது என்ன பண்ணும், அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த துன்பத்தை வெளிப்படுத்துகிறது, இன்னும் கொஞ்சம் ஓங்கி வெளிப்படுத்தும். நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இந்த ராசிகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் இந்த ராசிகளுக்கெல்லாம் சரியில்லை, உடனே குருவுக்குரிய அந்த கல்லை அணிஞ்சுக்குங்க. இந்த ராசிக்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அதை அணியக்கூடாதுன்னு அர்த்தம். எதுவெல்லாம் இப்பொழுது நமது கர்மவினையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அலையாக இருக்கிறதோ அந்த கோளினுடைய கல்லை நீங்கள் அணிந்தீர்கள் என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த கர்மவினையை வெளியேற்றும். அப்ப நீங்க சில பேர் வந்து, நான் ரொம்ப பெரிய தியாகிங்க, கர்மவினை சீக்கிரம் கடியும் இல்லையா, அப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா வெளியேற்றுச்சுன்னா அப்ப நல்லதுதானே நடக்குது, நல்லதுதான் நடக்குது, உங்களால தாங்க முடியுமா, அதான் பிரச்சனை. நல்லது நடப்பதையும் தாங்கக்கூடிய அளவில் தான் நம்ம அதை கொண்டு போகணுமே தவிர, நல்லது நடக்குதுங்கிறதுக்காக உடனே அதை தாங்க முடியாத அளவுக்கு பண்ணிடக்கூடாது. இது மருத்துவத்திலும் உண்டு. இப்ப இதை கொடுத்தோம்னா நல்லது நடக்கும், என்னது உடனே அது சரியாயிரும், 2 நாள்ல சரியாயிரும். ஆனால் கொஞ்சம் மைல்டா தான் கொடுக்குறோம். இது வந்து 10 நாள்ல தான் சரியாகும். இந்த 2 நாள்ல சரியாகிறத கொடுங்க. ஒரு நாள்ல 2 நாள் தாங்க முடியுமா? தாங்க முடியாத அளவுக்கு அந்த 10 நாள்ல வெளியே போக வேண்டிய கழிவு 2 நாள்ல வெளியே போச்சுன்னா எப்படி தாங்குவேன்? அது நல்லாதான் இருக்கும், நல்லதான், உடனே வெளியேற்றும். தாங்க முடியாது. அப்ப இந்த இடத்தில் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த கல்லை அணிந்தால் அது அந்த துன்பத்தை நீக்கிடுமா? இல்லை. கெட்டதுக்கான கல்லை அணிந்தீர்கள் என்று சொன்னால் கெட்டது கூடும். நல்லது நடக்கும்போது அந்த கல்லை அணிந்தீர்கள் என்று சொன்னால் நல்லது கூடும், அவ்வளவுதான். அப்ப இப்போ 9 கல்லையும் ஒன்னா போட்டுக்கிட்டோம்னா அப்ப என்ன இருக்கும், நீங்க ஜாதகத்துல நம்ம திசாபுத்தி எல்லாம் வரும்போது பார்த்தா தெரியும். அதுல திசை ஒண்ணு நடக்கும், ஒரு கிரகம் நடக்கும், புத்தி வேற நடக்கும், அந்தரம் வேற கிரகம் நடக்கும், சூட்சுமம் வேற கிரகம். ஒரு நேரத்துல 4 கிரகங்களுடைய ஆதிக்கம் நடந்துகிட்டு இருக்கும். 4 இந்த 4ல 2 நல்லது 2 கெட்டதா இருக்குன்னு சொன்னோம்னா நீங்க எல்லாத்தையும் 9 கோள்லையும் போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 9 கல்லையும். அப்ப அதுல கெட்டதுல இருக்கிறது அதுக்கு நெகட்டிவ் கொடுக்கும் இல்லையா? அதனால இந்த 9ஐயும் சேர்த்து போடுவது என்பது வந்து அது ஒரு நன்மையான விஷயம் அல்ல. நிறைய பேர் நான் 9ஐயும் போட்டுக்கிறேன்னு சொல்லி அது வசதிக்காக, நான் என்கிட்ட வசதி இருக்கு போட்டுக்கிறேன். இந்த மாதிரியான இந்த கற்களை அணிவதெல்லாம் இது நம்ம வந்து பெருசா வந்து அதை ஆதரிப்பது என்பது வேண்டாம் என்று நினைக்கிறேன். சரி, ஆனால் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி,
மணி. அடுத்தது மந்திரம். மந்திரம் மந்திரம்ங்கிறது என்ன? அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மந்திர உச்சாரணங்களுக்கும் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன்ல வரக்கூடிய அலை இயக்கம், அந்த அலை இயக்கம் எந்த கோளில் இருந்து வரக்கூடிய அலை இயக்கத்தோடு பொருந்துகிறது, இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இப்ப குருவிலிருந்து ஒரு அலை வருகிறதுன்னு சொன்னா அந்த அலைக்கு ஒத்ததாக இந்த மந்திரத்தினுடைய ஒரு அலையை வெளிப்படுத்தி அதையும் என்ன பண்ணாங்க, அப்படி இணைத்தார்கள். அப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. முதல்ல அந்த கோளினுடைய அலையை இவங்க கண்டு உணரணும். அதுக்கு ஈக்குவலா அதுக்கு தகுந்தாற் போல சரியா பொருந்துற மாதிரி இவங்க இந்த மந்திர சொற்களை என்ன பண்ணணும், அதை அமைக்கணும். அப்படி அமைத்து சில மந்திரங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மந்திரங்களை சொல்லும் போது என்ன ஆகும், அந்த கோளிலிருந்து வரக்கூடிய அலை என்ன ஆகும், அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அப்ப இதையும் எப்படி பயன்படுத்தணும்? அப்ப நல்ல திசை நடக்குது, நல்ல புத்தி நடக்குதுங்கிற அந்த கோளுக்குரிய அந்த மந்திரத்தை சொன்னால் அது நல்ல பூஸ்ட் ஆகும். அதே சமயத்துல இப்போ இந்த திசை, இந்த கோள் நமக்கு துன்பத்தை தரக்கூடியதுன்னு சொல்லப்ப அப்ப நீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கெட்டதுதான் கூடும். நல்லா பாத்துங்க, இந்த வைப்ரேஷன் அலை இயக்கம் நல்லதுன்னா நல்லதை கூட்டி கொடுக்கும், கெட்டதுன்னா கெட்டதை கூட்டி கொடுக்கும். பூஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா அங்கிருந்து என்ன வருதோ அதைத்தானே கூட்டி கொடுக்கும். நீங்க கேபிள் டிவியில போட்டீங்க, பூஸ்டர் போட்டு இப்ப சன் டிவி வருது, பூஸ்டரை போட்டு பூஸ்டர்ல விஜய் டிவியை மாற்ற முடியுமா? முடியாது. அந்த சன் டிவியினுடைய அலையை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமே தவிர இங்க வச்சுக்கிட்டு நீங்க அதை மாற்றவெல்லாம் முடியாது. அப்ப நன்மையானது நன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும், தீமையானதுன்னா தீமையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த மாதிரியான மந்திரங்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை எல்லாத்தையும் ஜோதிடர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப எல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இப்ப இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு அரசவை ஜோதிடர் என்று சொன்னால் அவ்வளவும் அவர் மகாராஜா கேட்டார்னா அத்தனையும் அவர் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தது. அப்ப மணி என்று ஒன்று, மந்திரம் என்று ஒன்று இருந்தது. மூன்றாவது ஔஷதம். ஔஷதம்னா என்ன? ஔஷதம்னா மருந்து. அப்ப ஒரு ஜோதிடர் மருத்துவமும் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப எல்லாம் அஸ்ட்ராலஜிக்கல் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்லாம் இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இது என்னங்க, அஸ்ட்ராலஜிக்கு மெடிக்கலுக்கு சம்பந்தம் இருக்கா? இது எல்லாமே சம்பந்தம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் கணிச்சு பண்ணணும்னு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில இந்த விஞ்ஞான மருத்துவம் சாராத மருத்துவங்களோடு இணைத்து கொண்டால் நல்ல பலன் நம்ம கொடுக்க முடியும். அப்ப இந்த அஸ்ட்ராலஜியில எந்த கோள் எந்த திசை நடக்கிறது, அப்ப அது எந்த உறுப்பு சம்பந்தமான நோய் கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் கூட அதை கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப மகரிஷியை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நவகிரக தவம் நடத்தும் போது சூரியனுடைய அலைகள் எலும்போடு தொடர்புடையது இப்படின்னு சொல்றாரா? புதன் தோலோடு தொடர்புடையது, சுக்கிரன் விந்துநாதத்தோடு தொடர்புடையது, சந்திரன் ரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது, செவ்வாய் மத்தியோடு தொடர்புடையது, குரு மூளையோடு தொடர்புடையது, சனி நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது சொல்றாரா? அப்ப இதெல்லாம் பொதுவாக அந்த அலை இயக்கம் இப்படி தொடர்புடையதுன்னு சொல்றான். இன்னும் ஜோதிடத்துக்குள்ள எந்த கிரகம் எந்த இயக்க மண்டலத்தை அது தொடர்பு கொள்கிறது இப்படி இந்த அளவுக்கெல்லாம் கணிச்சிருக்காங்க. அப்ப அதை வைத்து என்ன பண்ணுவாங்க, அப்ப இந்த திசை இந்த புத்தி நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு இந்த கோள்களினுடைய நிலை இப்படியெல்லாம் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது
அந்த திசை நடக்கும் பொழுது, அந்த புத்தி நடக்கும் பொழுது இவருக்கு என்ன மாதிரியான சிஸ்டத்துல நோய் வரும்? ஜீரண மண்டலத்துல வருமா, கழிவு வெளியேற்றத்துல வருமா, நரம்பு மண்டலத்துல வருமா, இதையெல்லாம் கணிச்சிடுறாங்க. கணிச்சிட்டு அதுக்கு தகுந்தாறு போல அந்த அதற்குரிய சித்த மருந்துகளையும் இவர்கள் தெரிந்து கொண்டு அதையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தார்கள். அப்ப இப்ப வந்துட்டோம் நம்ம ஒரு ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சா? இப்ப நீங்க எப்ப மந்திரம்னு சொல்றீங்களோ அங்க ஆன்மீகம் வந்துருச்சு. எப்ப ஔஷதம்னு இருந்துச்சோ மருத்துவம் வந்துருச்சு. அப்ப ஜோதிடத்துல இந்த மருத்துவமும் ஆன்மீகமும் கலந்துதானே இருக்கு. அப்ப இந்த மூணையும் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் இதை சொல்ல முடியும். அப்ப அதனாலதான் இப்ப சொல்றோம். இப்ப எல்லாம் இந்த ஜோதிடத்தை டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி அஸ்ட்ராலஜி எல்லாம் முடிச்சிருவாரு. ஆனால் அவர் பலன் சொல்லி அவர் ஒரு வழிகாட்டுதலை சரியாக செய்வாரா என்றால் செய்ய மாட்டார். என்னன்னு கேட்டா அவர் இருக்கிற விதியை வைத்து அவர் சொல்லுவார். ஆனால் விதியை அப்படியே சொல்லக்கூடியது இது கணக்கு பாடம் அல்ல. இது கணக்கு இல்லை, கணித பாடம் அல்ல. கணிதத்துல தான் இந்த ஃபார்முலா போட்டு இப்படி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இது அப்படியெல்லாம் வராது. இது ஒரு வேறு மாதிரியான ஞானம். பல கோணங்களில் பார்க்க வேண்டும். பல கோணங்களில் பார்த்து கூட்டி கழிச்சுட்டு வந்த இதுல சொல்லுவார் இல்லையா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வருது, அப்படி பார்க்கணும். சரி, அப்ப இப்படி இருந்த ஒரு நிலை. சரி, இப்போ இந்த ஜோதிடம் என்பது எப்படி கணிக்கப்படுகிறதுங்கிறதுல ஒரு 2 சிஸ்டம் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படிங்கணும்னா, சூரிய மத்தி முறை என்று ஒன்று இருக்கிறது. சூரிய மத்தி முறைனா மையத்துல சூரியனை வச்சுக்கிறது. மையத்துல சூரியனை வச்சுட்டு சூரியனை இந்த கோள்கள்லாம் சுற்றி வருதே அதைப்படி பார்க்கறது. அப்ப சூரியனை மத்தியமமாக வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு முறை என்று இருக்கிறது. இது யார் பார்க்கிறா? இது எங்க வருது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வானியல் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இது வரும். நீங்க இந்த கணித ஸ்கந்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கால்குலேஷன், அதுக்கு இந்த சூரிய மத்தி முறைங்கிற அடிப்படையை வைத்துக்கொண்டு அதை என்ன பண்ணுவாங்க, வானியலை பார்ப்பார்கள். இப்ப விஞ்ஞானம் எந்த அடிப்படையில் பார்க்கிறது? விஞ்ஞானம் இந்த சூரிய மத்தி முறையில் தான் பார்க்கிறது. இப்ப நாசா என்ன பண்ணும், மையத்துல சூரியன் இருக்கிறதாகவும் அதை சுற்றி கோள்கள் சுற்றி வர்றதாகவும் பார்க்குது. இப்ப நம்ம வேதாத்திரியம் தெரிஞ்சவங்க எல்லா பேருக்கும் தெரியும், மையத்துல சூரியன் இருக்கு, அதை சுற்றி வர்ற பாதையில ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலையும் எது இருக்குன்னு தெரியும். ஒண்ணுல அதாவது புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இந்த வரிசை நம்ம பஞ்சபூத நவகிரகம் செய்யறதுனால நமக்கெல்லாம் தெரியும். இப்ப அப்படி வைக்கிறது சூரிய மத்தி முறை. ஆனால் நம்ம ஜோதிடத்தில் இந்த சூரிய மத்தி முறை என்பது பயன்படுத்துவது இல்லை. இப்ப நம்ம ஜாதகம் கட்டம் போட்டோம்னா அது இந்த சூரியனை மையமா வச்சு சுத்துற மாதிரி நாம அந்த கணக்கீடுகள் பண்ணுவது இல்லை. ஏன் என்று சொன்னால், நாம சூரியன்ல வாழல. இப்ப யாருக்கு ஜாதகம் கணிக்க போறோம்? இப்ப வானியல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வானியலை கணிப்பதற்கு அது சரியா இருக்கும். ஆனால் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு தனி மனிதனுடைய கருமையத்தை கணிக்கப் போகிறோம். இப்ப ஜாதகம் கணிக்கிறதுன்னா என்ன? இந்த பிறந்த நாளில், இந்த பிறந்த நேரத்தில், பிறந்த இடத்தில், இப்படி பிறக்கும் பொழுது கோள்கள் எல்லாம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதுதானே ஜோதிடம். அப்படி இருந்தால் என்ன பலன் நடக்கும்? இப்ப இந்த இடத்துல கூட ஒண்ணு தெரிஞ்சுங்க, இவர் பிறக்கும் போது இந்த கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் நடக்கிறதா, இந்த கோள்கள் எல்லாம் எந்த அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறக்கிறதா, இப்படின்னு 2 கேள்வி கேட்கணும். இப்ப இந்த குழந்தை பிறந்த நேரத்துல அது இருக்கிறதெல்லாம் வச்சுதான் பலன் அப்படின்னா, அப்ப அந்த கோள்கள் தான் பலனை கொடுக்குதுன்னு ஆகி போயிடும். இந்த குழந்தை பிறந்த நேரத்துல இந்த கோள்கள்லாம் இப்படி இப்படி இருக்கு, இந்தந்த இடத்துல இருக்கு, இந்தந்த ராசியில இருக்கு, இப்படி உச்சமா இருக்கு, இப்படி நீச்சமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தா அது அது இந்த பிறந்த நேரத்துல இருக்கிறதுக்கு பலனா, இல்ல இந்த கோள்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பது விதியா? எது விதி என்று எடுத்துக்கொண்டால், இந்த கோள்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பதுதான் விதி.
அப்படிதாங்க பிறக்கும். அப்படி பிறந்து அதுல ஜாதகம் எழுதினாதான் அந்த ஜாதகம் சரியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த கோள்களெல்லாம் இப்படி இருக்கும்போது அதை நான் என்ன பண்ணேன், சிசரியன் பண்ணி எடுத்து விடுகிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது சரியாக வராது. உங்களால அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அந்த பலன்கள் சரியா வராது. நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிறதுனா பலன் வச்சுக்கலாமே தவிர அந்த பலன் நடக்காது. அப்புறம் அந்த பாட்டு பாடின மாதிரி ஆயிப்போம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும்ங்கிற மாதிரி ஆயிப்போம். அப்ப இதெல்லாம் அது இயற்கை. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய கர்மயத்தில் சஞ்சித கர்மம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நேரத்தில் தான் ஜனிக்க வேண்டும், இந்த நேரத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று அது நிர்ணயம் செய்து விடுகிறது. அது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால் அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப குழந்தை தானாக பிறக்கும் பொழுதுதான் இந்த ஜோதிடம் என்பது சரியாக வரும். நாம பிறக்க வைக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு. தவறு. சிசரியன் பண்றது கூட இப்ப இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாமாங்க, ஒரு சில அவசரப்படுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இது உங்களுடைய மன நிலையே கரெக்டா என்ன ஆயிரும், இந்த நேரத்துல கொண்டு போய் அந்த சிசரியன் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நேரத்தை குறிக்க கூடாது கூடாது. இப்போ இதை எப்படி சொல்றோம்னா, இப்ப பாருங்க, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கரெக்டா 10வது மாசத்துல குழந்தை பிறந்துச்சு. எத்தனை பேருக்கு அப்படி பிறக்குது? எப்படி பிறக்குது? கல்யாணம் ஆகி 10 மாசத்துல குழந்தை பிறக்கணும்ல. இப்ப மாசம் இல்லைங்க, பீரியட் வந்துருச்சு, சரி 2வது மாசம் நிக்குதான்னு பார்ப்போம். கல்யாணம் ஆனதுல இருந்தே பார்ப்பாங்க, 2வது மாசம் நிக்குதான்னு பார்ப்போம், 3வது மாசம் நிக்குதான்னு பார்ப்போம். இப்ப இது ஒரு மாசம், இந்த மாசம் கரு உண்டாகிறது பதிலா அது அது நெகட்டிவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி அடுத்த சைக்கிள் வர்றதுக்கு 28 நாள் ஆகுதா? 28 நாள் கழிச்சு தானே கரு உண்டாகணும். இப்ப இந்த மாதம் உருவாகாமல் அடுத்த மாதத்துக்கு தள்ளி விட்டாலே அங்க என்ன ஆயிடுச்சு, கோள்களினுடைய ஒரு மாசத்துல வந்து கோள்களினுடைய எங்கெங்க மாறிடும் தெரியுமா? எவ்வளவு மாறிடும்? ஏன் இது வந்து ஒரு மாசத்தை தள்ளிச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த கணவன் மனைவி இணையும் போது அந்த கணவன் மனைவியிடம் என்ன மாதிரியான கர்ம வினைகள் இருக்கிறது, 2 பேருடைய டோட்டல், அதனுடைய கர்ம வினையினுடைய டோட்டல் எவ்வளவு இருக்குது, இதை கணக்கு எடுத்துரும். ஏங்க இந்த பிரபஞ்சம் என்னங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய இதையும் எடுத்து இந்த 2ஐயும் கூட்டி டோட்டல் பார்த்துருமா? அதுதான் இது சூப்பர் கம்ப்யூட்டர், அது கணக்கிடும். அதுதான் பிரபஞ்சம், அதான் பிரபஞ்ச அறிவு. நம்ம அறிவுங்கிறது கொஞ்சம், அது பேரறிவு. அப்ப அதை கணக்கிடுகிறது. அந்த கணக்கிட்டு அந்த கணக்கின்படி இந்த மாசத்துல இந்த கரு உண்டாகிறதுன்னா அந்த அப்ப அந்த குழந்தை பிறக்கிறப்ப என்ன மாதிரியான கோள்கள் இருக்கும், இந்த இந்த கர்ம வினைக்கும் அதுக்கும் டேலி ஆகல அப்படின்னு சொன்னோம்னா அங்க கரு உண்டாகாது. உண்டாகாது. அப்ப எப்ப உண்டாகணும், எப்ப உண்டாகி எப்ப பிறந்தா எந்த கோள்கள் எப்படி இருக்கும் போது பிறந்தால் சரியா இருக்கும் என்பதை எதை வைத்து நிர்ணயம் செய்கிறது இயற்கை என்று சொன்னால் இந்த அம்மா அப்பாவினுடைய கர்ம வினையை பொறுத்து நிர்ணயம் செய்யும். அவ்வளவுதான். சில பேருக்கு 1 வருஷம் குழந்தையே இருக்காது, 2 வருஷம் இருக்காது. அங்க அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரியான அந்த கோள்களினுடைய அமைப்பு வரல. அப்புறம் கொஞ்சம் லேட்டா பிறந்துருது. ஏன் இப்ப இவங்க இது குழந்தை இல்லைன்னு சொல்லி இவங்க அதுக்காக கோயிலுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி நிறைய புண்ணியம் பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய போய் தானம் தர்மம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு. என்ன ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? உங்களுடைய கர்மயத்தை மாற்றுங்கப்பா, உங்களுடைய கர்ம வினையை மாற்றுங்க, புண்ணியம் செய்து அதை கொஞ்சம் அழிச்சு விடுங்க. ரொம்ப டென்சிட்டியா இருக்கு, கொஞ்சம் அழிச்சு விடு. அதெல்லாம் செய்யறோமா? இப்ப எல்லாம் அதெல்லாம் நாங்க செய்யறது இல்லை சார், நாங்க நேரம் ஐஸ்வர்யா போயிடுறோம். போங்க, நீங்க அதுல பண்ணுங்க. அதுல வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் பாருங்க, அப்படிலாம் பாருங்கன்னு சொன்னா நான்லாம் பாக்குறது இல்லை. இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா குழந்தைய உருவாக்கி அப்படிலாம் இருந்தா அதுக்கெல்லாம் ஜாதகம் இதுக்கெல்லாம் பார்க்கணும்னா இதுக்கெல்லாம் பார்த்து நாம் சொன்னோம்னா நம்ம பேர் கெட்டு போயிருங்க. வேண்டாம். அப்ப இதுவெல்லாம் சரியாக வரல. அப்ப என்ன சொன்னாங்க அந்த காலத்துல,
இப்ப குழந்தை இல்ல, ஒரு 6 மாசம் பார்ப்பாங்க, இல்ல. உடனே இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. அங்க போய் என்ன பண்ணு, இந்த தானம் பண்ணு, இதுக்கு பண்ணு, அங்க அதை செய்யி, இங்க இதை செய்யி. செஞ்சாங்களா? முழுக்க முழுக்க என்ன செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்ம வினையை கழிக்கிற வேலையைத்தான் செய்ய சொல்லியிருப்பாங்க. புண்ணியம் செய்யறதான் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, பாவம் செய்யாதன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு, 6 மாசமா குழந்தை நிக்க மாட்டேங்குது. என்ன அந்த அக்கிரமம் பண்ணாத, வட்டிக்கு விடாத, நிறுத்துப்பா. ஏன்னா அவ்வளவு வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படின்னா அப்படின்னா நீங்க செய்யும் செயலை பிறரை கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க என்ன ஆகுது, தடையாகுது. அப்ப அதுக்கு பொருந்தல. அப்ப இந்த நேரத்தில் உருவாகி அந்த பிறக்கிற நேரத்துல இந்த கோள்கள் அமைப்புக்கு அது டேலி ஆகவில்லை. அப்ப இது அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினைக்கு தகுந்தார் போல்தான் இது அமைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த குழந்தை உருவாகும் போது அப்பாவிடமும் அம்மாவிடமும் எவ்வளவு கர்ம வினை இருந்ததோ அது எதை எப்படி இருக்கும், அது 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 2 பேருக்கு இருக்கிறது. அது எந்த கர்ம வினை அப்படின்னா, அந்த அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த சஞ்சித வினையும் அந்த சஞ்சிதத்தோடு இவர் சேர்த்த பிராரப்த வினையும், சேர்த்த ஆர் கழித்த. ஏன்னா நம்ம பொதுவா சேர்த்தேன்னு தான் சொல்ல வேண்டி இருக்கு. இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னு கேட்டா மனிதன் கர்ம வினையை சேர்க்கிறவனா தானே இருக்கான். ஆனா இப்ப எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம தத்துவம் தெரிகிறப்ப என்ன பண்றோம், கொஞ்சம் கழிக்கிற வேலையும் பண்றோம் இல்லையா, பண்றோம் இல்லையா? அப்ப என்ன பண்றோம், அப்ப அதை சஞ்சித கர்மம் பிளஸ் ஆர் மைனஸ் பிராரப்த கர்மம் இப்ப கடைசியா எவ்வளவு இருக்கு, குறைஞ்சிருந்தா குறைஞ்சது, கூடியிருந்தா கூடினது. அப்ப எவ்வளவு குறைச்சிருக்கோமோ குறைஞ்சிருந்தோம்னா இந்த குழந்தைக்கு குறைஞ்சிரும், கூடியிருந்தா இந்த குழந்தைக்கு கூடிரும். இப்ப தெரியுதா? முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் நமக்கு துன்பமாக வருகிறது. இத ஸ்கூல்ல சொன்னதுக்கு தான்ப்பா ஒரு ஆள் ஜெயில இருக்கிறாரு. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, அவர் முற்பிறவி பிற்பிறவிங்கிறத தெளிவா சொல்லல. அதுதான் இப்ப ஒரு வேதாத்திரிய ஆசிரியர்னா தெளிவா சொல்லிடுவார். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒருவருடைய முற்பிறவி என்பது எது, அவருடைய அப்பா அம்மா. அங்க இருந்தானே வருது, அந்த கர்ம வினை தானே வருது, அதான் முற்பிறவி. அப்ப செஞ்சதை இங்கேதான் அனுபவிக்கணும். அப்பா தான் முற்பிறவி. அப்பா 50 லட்சம் லோன் வாங்கி வச்சுட்டு இறந்துட்டாருன்னா பையன் தான் கட்டி ஆகணும். அதான் துன்பம், அதான் முற்பிறவி. இப்ப நம்ம கடை வாங்கி வச்சோம்னா நம்ம பிள்ளை தான் கட்டணும், அதான் நம்மளுடைய அடுத்த பிறவி நம்ம குழந்தை. மகரிஷி இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நடத்திருந்தா பிரச்சனையே இல்லை. இப்ப நாம கூட இப்ப எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இந்த மாணவர்களுக்கெல்லாம் நீங்க கிளாஸ் நடத்துங்களேன், நீங்க இந்த தமிழ் ஆனந்தத்தை கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, தயவு செய்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படிங்கன்னா, முதல்ல அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களெல்லாம் உட்கார வைங்க, அவங்களுக்கெல்லாம் நடத்துவோம். அவங்களெல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, அப்புறம் உங்க குழந்தைக்கு நடத்துவோம். அதான் சரியா வரும். ஏன்னா பெற்றோர்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறது இல்லையே இந்த ஞானத்தை எல்லாம். பெற்றோர்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் பிள்ளைகளுக்கு எதுக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறோம்? பிள்ளைகளுக்கு அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த அறம் என்பதை முதலில் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் சொல்றதுக்கு மேல நம்ம கொஞ்சம் அடிஷனலா நம்ம சொல்லணும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கே இல்லாத அக்கறை நமக்கு என்ன சமுதாயத்தில் அக்கறை வேண்டி கிடக்கு. நாம இப்ப அப்படித்தான் இருக்கோம். நம்ம அவங்கவுங்க பெற்றோர்களுக்கு குழந்தை மீது அது அறத்தோடு வளரணும் என்ற அக்கறை இருந்தால்தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு அவங்க அவங்க குழந்தைக்கு அறத்தை சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற அவ்வளவு பெரிய நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டராவோ சீஃப் மினிஸ்டரா அந்த பொறுப்புல எல்லாம் நம்ம இல்லை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கர்மவினையை பார்த்துட்டு போப்பா அப்படிங்கிற நிலைமையில இருக்கோம். சரி, அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு கணிக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல நாம எப்படி பண்றோம் அப்படின்னோம்னா, புவிமத்தி முறை அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. இதை வைத்துதான் நம்ம ஜோதிடத்தை கணிக்கிறோம். புவிமத்தி முறைனா என்ன அப்படின்னா, பூமியை நடுவில் வச்சுக்கிறது, வச்சுட்டு இந்த கோள்கள் எல்லாம் சுத்தி வருது இல்லையா, அது எப்படியெல்லாம் சுத்துது அப்படின்னு பாக்குறதுதான் இந்த புவிமத்தி முறை. ஏன் இதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை தானே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த யாருடைய ஜாதகத்தை கணிக்கிறோமோ அவனை மையமா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணும், இந்த கோள்கள் எல்லாம் சுத்துது. இவனை நடுவில் வச்சுட்டு இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க எங்கெங்க சுத்தி வருது, அங்க இருந்து அலை இவனுக்கு எப்படி வருது. அப்ப இப்ப தெரியுதா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்கும் போது அவன் இந்த நாட்டுல எந்த மாகாணத்துல எந்த ஊர்ல பிறந்தான், எந்த இடத்துலப்பா அவன் நிக்கிறான் அப்படிங்கிறத வச்சு
அந்த இடத்துல அவன் நிற்கும் போது அவனை சுற்றி வரக்கூடிய கோள்கள், அதுல இருந்து வரக்கூடிய அலைகள் எவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல புவி மத்திய முறை அப்படிங்கறதுதான் ஜோதிடத்தில் கணக்கிடப்படுகிறது. அப்ப பூமியில நின்றுகிட்டு பார்த்தோம்னா இந்த சூரியன் எங்கன நிக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப சூரியனைத்தான் பூமி சுற்றி வருது. நீங்க நீங்க இந்த இதுல ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுத்தி வரும். இது என்ன சூரியன் சுத்தி வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பம் இருக்கும். சித்திரை மாசம் மேசத்துல சூரியன் இருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாசத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். வைகாசியில ரிஷபத்துக்கு வந்துடும். அப்ப தமிழ் 1ஆம் தேதி அடுத்த ராசிக்கு வந்துடும். 12 ராசிக்கும் 12 மாசம். அப்ப சூரியன் தான் சுத்தி வர மாதிரி தெரியும். அதுல பார்த்தா சூரியன் போட்டிருப்பாங்க. சூரியன் எங்க இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன சூரியன் சுத்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னா சூரியன் பூமியை சுத்துற மாதிரி இருக்கும். நீங்க பூமியில இருந்து அந்த சூரியன் எங்க இருக்கு, இந்த மாசம் எங்க இருக்கு, இந்த மாசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த சூரியன் பூமியை சுத்துற மாதிரியான தெரியும். அப்படிதான் நம்ம கணக்கு போடுறோம். இப்ப நீங்க ட்ரெயின்ல உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற ட்ரெயின் போகுது. ஆனா நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு இல்லையே, ட்ரெயின் கிளம்பலையே, இல்ல ட்ரெயின் நகல்ற மாதிரி தெரியல. அந்த ட்ரெயின் நகல்றப்ப இது நகல்ற மாதிரி தெரியுது. அதுபோல இந்த சூரியன் அங்கதான் இருக்கு. ஆனால் பூமி சுற்றி வரும்போது சூரியனை சுற்றி வர்ற 1 வருஷம் ஆகுது இல்லையா? அப்ப சுற்றி வரும்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் எங்கன இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியன் பூமியை சுற்றி வர மாதிரி நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இப்போ இங்க இந்த ஜாதகத்துல கோள்கள்லாம் கணக்கிடப்படுகிறது. அப்ப இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துல சுற்றி வந்துடும். ஆனா இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல என்ன ஆகும், பயிற்சி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 2.25 நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறிடும். 28 நாள்ல என்ன ஆயிரும், அந்த 12 ராசியும் சுத்திரும். இது என்னது 28 நாள்லயே அப்படியே சூரியனை சுத்துதா? இல்ல, சூரியனை சுத்துறது இல்ல, பூமியை தானே சுத்துது அது 28 நாள்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை டக்கு டக்கு டக்குன்னு பயிற்சி ஆகி வந்துடும். அப்ப இந்த ஜாதகத்துல இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வேகமாக பயிற்சி ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா அதிவேகமாக பயிற்சி ஆகக்கூடியது சந்திரனாக இருக்கும். சூரியன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகும். இந்த சூரியன் போகுது பாத்தீங்களா, அந்த சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அதுலதான் இந்த புதனும் சுக்கிரனும் போகும். ஏன்னு கேட்டா இந்த பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் இடையில இந்த புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த இந்த பயிற்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் நகல 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 சூரியனுக்கு ஒரு கட்டத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ அது கொஞ்சம் மாறுபடும். சூரியன் கூடயே வராது. சில பேருக்கு சூரியன் கூடயே இருக்கும் இந்த சுக்கிரனும் புதனும். நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க, சூரியனுக்கு பக்கத்துல தான் இந்த சுக்கிரனும் புதனும் இருக்கும். ஒண்ணு அது முன்னாடி கட்டத்துல இருக்கும், இல்லாட்டி பின்னாடி கட்டத்துல இருக்கும், இல்லாட்டி கூடவே இருக்கும். ரொம்பவும் தள்ளி எல்லாம் போகாது. ஆனா சூரியன் இருக்கிறதுக்கு எத்தாப்படி சனி இருக்கும், குரு இருக்கும், செவ்வாய் இதெல்லாம் மாறி வரும். ஆனா இது பக்கத்திலேயே கூடயே வர மாதிரி தான் தெரியும். இது எல்லாமே பூமியிலிருந்து பார்க்கும் போது எப்படி தெரிகிறது என்பதை வைத்து. இப்ப மற்ற கோளெல்லாம் ஏன் அப்படி போகுது அப்படின்னா அது பூமிக்கு வெளியில இருக்கு. சூரிய அந்த சுற்றுவட்ட பாதையில பூமிக்கு வெளியில இருக்கு. அதனால அதனுடைய அந்த சுற்று நாட்கள் கூட இப்ப ஜாதகத்துல பூமியில இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும், அது சம்மந்தம் இல்லாம இருக்கும். இந்த 3 கோள் மட்டும் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சந்திரன் வேகமா சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையை கொண்டுதான் இப்போ நாம ஜோதிடத்தை கணக்கிடுகிறோம். அப்ப நமக்கு சூரிய மத்தி முறை கிடையாது, புவி மத்தி முறை தான் நமக்கு சொல்லப்படுகிறது. இதுல இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இதுல இந்த 7 9 கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கோள்கள்ல ராஜ கிரகங்கள்னா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராஜ கிரகங்கள்னா எது? சூரியனும் சந்திரனும் தான் ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. ராஜ கிரகங்கள் தான். சூரியனை என்ன பண்ணுவாங்க, அது பகலில் அரசன், பகலின் அரசன் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் என்பது இரவின் அரசி என்று சொல்லப்படுகிறது. இது ஏன்பா இதை அரசன்னு சொல்லிட்டாங்க, இதை அரசின்னு சொல்லிட்டாங்க?
இதுல ஜெண்டர்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் நம்ம தெரியுது. பகலின் அரசன் அப்படின்னா சூரியன். இந்த சூரியன் என்பது ஆண் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சூரியனை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அமைப்பை வைத்துத்தான் அவருடைய அப்பா எப்படி இருப்பார் என்று கணிப்பார்கள். அப்ப ஒருவருடைய ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்து அப்பாவை பார்ப்பார்கள், சந்திரனை வைத்து அம்மாவை பார்ப்பார்கள். இப்ப நமக்கு தெரியும், ஒரு குழந்தை உருவாகும் போது ஒரு ஆணினுடைய மூக்குல வலதுபுறம் ஓடுவது சூரிய நாடி, இடதுபுறம் ஓடுவது சந்திர நாடி. சூரிய நாடி வேகமாக சூரிய நாடி இயங்கிக் கொண்டிருக்கும் போது கரு உண்டாகியது என்று சொன்னால் ஆண் குழந்தை தான் பிறக்கும். சந்திர நாடி ஓடிக்கொண்டிருக்கும் போது பிறந்த குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். அப்ப இந்த சூரியன் சந்திரன்கிறதுல இந்த சூரியன்கிறது ஆண் என்றும் இது பெண் என்றும், ஆண் பெண் இல்லை, சூரிய நாடி என்பது அப்பாவினுடைய உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப உங்க மூக்குல கையை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப வலது நாசியில மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா உங்க அப்பாவுடைய உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்ற அர்த்தம், ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். உங்க அப்பாவினுடைய வம்சத்தினுடைய குணாதிசயங்களும் இப்ப உங்கள்கிட்ட ஆக்டிவா இருக்கும். இடது நாசியில ஓடுதுன்னா அம்மாவனுடைய குணாதிசயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ஆண் பெண் இல்லை, அப்பா அம்மான்னு வச்சுக்கணும். அப்ப அதை அடிப்படையாக வச்சுதான் சந்திரனை வைத்து அம்மாவனுடைய ஒரு பலன்களை பார்க்கக்கூடியது சந்திரனை வைத்து பார்ப்பார்கள். சூரியனை வைத்து அப்பாவனுடைய இதை பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரனை வைத்து. இது ராஜகிரகங்கள்னு சொல்றது இந்த அப்பா அம்மாவை பார்க்கறதுனால இல்லை. இது என்ன அப்படிங்கிறோம்னா, இந்த சூரியன் என்பதுதான் ஆத்மா, உயிர், ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள். இதுதான் ஒரு ஜோதிடத்துல இந்த சூரியன் என்பதுதான் பிரைம். பிரைம் பிரைம்னா என்ன? அதுதான் ஆத்மா, நம்ம உயிர்னு சொல்றோம், கர்மையம் தாங்கி உயிர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த சூரியன். இந்த சந்திரன் என்பது மனம். மனம் அது இதை உயிர் என்று சொல்லுகிறோம். சூரியன் என்பதை உயிர் என்று வைத்துக் கொண்டால் சந்திரன் என்பதை மனம் என்று வைத்துக் கொள்ளலாம். மனம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை மனோகாரகன், அது ஆத்மகாரகன். இது ரெண்டுமே ராஜகிரகம். நீங்க நாளைக்கு பாடம் பார்க்கும்போது இது ரெண்டையும் உயிர் மனம்னு வச்சு பார்க்கணும். இந்த உயிர் என்பதை வைத்து பார்க்கக்கூடியதுதான் திசாபுத்திகள் எல்லாமே. இந்த மனம் என்பதை வைத்து பார்க்கக்கூடியதான் கோச்சார பலன். இந்த சொல்றாங்க இல்லையா, ராசி பலன் சொல்றாங்க இல்லையா, இந்த சனி பயிற்சி, இந்த பயிற்சி, இந்த கோள்கள் இந்த ராசிக்கு இத்தனாவது இடத்துல இருக்கு, டெய்லி பலன்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த மனதை வைத்து சொல்லக்கூடியது. அது ஒரு 5% தான் நமக்கு பலன் சரியா இருக்குமே தவிர 95% அதுல வராது. ஆனா அந்த சூரியனை வைத்து பார்க்கக்கூடியதான் முழுமையாக. ஏன்னா அந்த உயிர் என்பதில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை, அதை அடிப்படையாக கொண்டு பார்க்கறது தான் அந்த 12 ராசியில கோள்கள்லாம் எப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கு, எதெல்லாம் பார்க்குது, 12 பாவங்களின் அமைப்பு, பாவகாரகங்கள், அடுத்து கிரக காரகங்கள், அடுத்து திசாபுத்தி, இது எல்லாத்தையும் வச்சு சொல்றது, சூரியனை அடிப்படையாக வச்சு சொல்றது தான் 95% பலன் சரியா இருக்கும். இந்த கோச்சார பலன் சந்திரனை வச்சு சொல்வது என்பது அது ஒரு 5% தான் பலன் இருக்கும். அப்ப இது ரெண்டும் தான் ராஜகிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இதெல்லாம் மண்டல கிரகங்கள் அல்லது தாரா கிரகங்கள் என்று சொல்லலாம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுங்க. இந்த ராகு கேது என்பது அது தனியா, அதை பற்றி நம்ம தனியா பேசணும். அந்த ராகு கேதுங்கிறதுல சயின்ஸ் ஒன்று சொல்லுது, நாசா ஒன்று சொல்லுது. இப்ப சில ஜோதிடர்கள் அந்த நாசா சொல்றதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் இந்த ராகு கேதுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிற அடிப்படையை வைத்து நான் ஜோதிடத்தை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பலன்களில் கொஞ்சம் வித்தியாசமாக அதை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த ராகு கேதுவை வேதாத்ரி மகரிஷி தத்துவத்தின் அடிப்படையில் வைத்து நாம் அந்த பலன்களை வித்தியாசமாக கணிக்க இருக்கிறோம். அதை நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா மகரிஷி சொல்லி இருக்கிறது மூலமாக பார்க்கும் பொழுது அதில் எனக்கு இதுவரைக்கும் ஜோதிடத்தில் சொல்லாத பல ஞானங்கள் எனக்கு தோன்றுகிறது. அதை எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோம், நாம சிந்திப்போம், நமக்கு சரியா இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்குவோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த ஜோதிட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் தொடருவோம்.
நன்றி. வாழ்க வளமுடன்.